தமிழகத்தில் 25% வாக்குகளை பெறுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குப்பதிவுக்கு முன் சவால் விட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அது மோடி வாயில் வடை சுடுவது போல் ஆகிவிட்டது. அதை எப்படி என்பதை பார்ப்போமா? தமிழகத்தில் பாஜக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 11.4% வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக என 4 முனை போட்டி நிலவியது. இதில் அதிமுகவை முறித்து கொண்டு வெளியேறிய பாஜக தனியே கூட்டணி அமைத்தது. பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது. தெலங்கானா கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென் சென்னையிலும், பால் கனகராஜை வட சென்னையிலும், வினோஜ் பி செல்வத்தை மத்திய சென்னையிலும் பாஜக களமிறக்கியது. நீலகிரியில் எல் முருகன், கோவையில் அண்ணாமலை, நெல்லையில் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், தஞ்சையில் கருப்பு முருகானந்தம், சிதம்பரத்தில் கார்த்திகாயினி, மதுரையில் ராமசீனிவாசன், விருதுநகரில் ராதிகா சரத்குமார் என நட்சத்திர வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டனர். இதேபோன்று கூட்டணி கட்சி தலைவர்களான ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன், ஜான் பாண்டியன் ஆகியோர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டனர். தேர்தல் பரப்புரையின் போது அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக 25% வாக்குகளை பெறும், அதோடு 10 முதல் 20 தொகுதிகளை கைப்பற்றும், தமிழகத்தில் திமுக டெபாசிட் இழக்கும் முதல் தொகுதியாக நான் களம் காணும் கோவையாக இருக்கும் என்றார். ஆனால் கள நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறிப்போனது. தமிழகத்தில் திருவள்ளூர் உள்ளிட்ட 11 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக டெபாசிட் இழந்திருக்கிறது. அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் தஞ்சை தொகுதியிலும், KP ராமலிங்கம் நாமக்கல் தொகுதியிலும் டெபாசிட் இழந்தனர். இதேபோல் பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்கிய நிறுவனர் பாரிவேந்தர் சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை, தூத்துக்குடியில் தமாக வேட்பாளர் விஜயசீலன் உள்பட 10 பேரின் டெபாசிட் பறிபோனது. தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றும் என சொல்லி வந்த பாஜகவினரின் முகத்தில் தமிழக மக்கள் மீண்டும் கரிபூசி இருக்கின்றனர். இது ஆன்மீக பூமி இல்லையா?